ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியுதவியில் தென்மராட்சியில் பல காபட் வீதிகள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஐரோட் ப்ராஜெக்ட் சம்பந்தமான கலந்துரையாடல் ஒன்று மந்துவில் வல்வன் முன்பலையில் இடம்பெற்றது. முக்கியமாக தென்மராட்சியில் ஐரோட் திட்டத்தின் கீழ் 7 வீதிகள் கடந்த அரசாங்கத்தால் திட்டமிடப்பட்டு அமைக்கப்பட உள்ளது. அந்த வகையில் எமது தென்மராட்சியில் மந்தையில் வட்டாரத்தில் உள்ள இந்த வீதி ஸ்ரீபாரதி உடையார் வீதிக்கான கலந்துரையாடலான் இன்றைய தினம் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் ஆர்டிஎஸ் மற்றும் வீதி அமைக்கும் ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் கிராம மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பிரதானமாக இந்த ஐரோட் ப்ராஜெக்ட் என்பது கடந்த அரசாங்கத்தினால் திட்டமிடப்பட்டு மாகாண சபை ரீதியாக பிரதேச சபையால் தெரிவுகள் இடம்பெற்று வீதிகள் அமைக்கப்படவிருந்த சந்தர்ப்பத்தில் நாட்டில் இடம்பெற்ற கொரோனா மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மை காரணமாக இந்த வீதிகள் அமைக்கப்படாது ஒப்பந்தக்காரர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தது. அதனை கருத்தில் கொண்டு பின்னர் நாம் பிரதேச சபையில் பொறுப்பேற்ற பின்னர் 2025க்கு பின்னர் எமது பிரதேச தலைவர் நானும் சமூக ஆர்வலர்களும் கலந்து இந்த வீதி அமைப்பு தொடர்பாக தொடர்ச்சியாக எமது முன்மொழிவுகளை வைத்து வந்த நிலையில் தற்பொழுது ஆசிய அபிவிருத்தி வங்கி நிதியுதவியுடன் இந்த வீதிகள் தற்பொழுது அமையப்பெற உள்ளது. இந்த வீதிக்கும் தற்பொழுதைய அரசாங்கத்துக்கும் எந்த விதமான தொடர்புகளும் இல்லை. இது முற்றுமுழுதாக பிரதேச சபையின் தெரிவுகளின் அடிப்படையில் மாகாண சபை ரீதியாக கடந்த அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்ட திட்டமாகும். இந்த திட்டத்துக்கான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. எதிர்வரும் நாட்கள் அல்லது அடுத்த மாதம் அளவில் இந்த வீதிக்கான முக்கியமான பிரதான வேலைகள் ஆரம்பமாக உள்ளது. இந்த 7 வீதிகளும் எந்தெந்த இடத்துல வருது? அந்த வகையில் கோயிலாமன ரோட், மற்றது மந்துவில் ஸ்ரீபாரதி ஸ்கூல் உடையார் வீதி மற்றும் தட்டாங்குளம் ரோட், கொடிகாம மடத்தடி வீதி, மற்றது பொயின்விட்டோ குடாமியன் GTMS ஸ்கூல் ஜோயின் ரோட், அடுத்தது வரணி ஹாஸ்பிட்டல் இடக்குறிச்சி ஸ்ரீ சுப்பிரமணியன் ஜோயின் வீதி, அடுத்தது மீசால வயல்கரை ரோட். இவ் அனைத்து வீதிகளும் ஐரோட் திட்டத்தின் கடந்த அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டு ஆசிய அபிவிருத்தி நிதியுடன் தற்பொழுது இந்த திட்டங்கள் யாவும் அமைக்கப்பட உள்ளது. மேலே இந்த தென்மராட்சியில் முக்கியமான வீதிகள் இனங்காணப்பட்டு இப்போ 2022 நாங்கள் சபையில் இருக்கும் பொழுதில் இந்த வீதிகள் மக்களின் கோரிக்கைகளும் எங்களோட கோரிக்கைகள் அடிப்படையில் இந்த வீதிகள் காப்பீட்டு நிதியாக வருவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கியால் நிதிகள் ஒதுக்கப்பட்டு அண்டு கொரோனா வந்த காலகட்டமும் பொருளாதார பிரச்சனையாலும் இதில் பின்தங்கப்பட்டது. இப்போ அது மீளவும் அந்த இடங்களுக்கு அந்த வீதிகளை வேறு இடங்களுக்கு மாற்றாமல் அந்தந்த இடத்துக்கு அந்த வீதிகளை புனரமைப்புக்காக அந்த நிதிகளை வழங்கப்பட்டிருக்கு. அப்போ சில இடங்கள் இன்றைக்கு நேற்று எல்லாம் கூட்டங்கள் நடந்து இப்படி மக்களுக்கு வெளிப்படுத்தி அது சம்பந்தப்பட்ட புதுமைப்புகளோட சேர்ந்து கலந்து ஆலோசித்து அதுக்காக வழிமுறைகளை செய்வதற்காக நடந்து கொண்டிருக்கு. ஆனால் முழு மக்களுக்கும் விளக்கமாக சொல்கிறோம் என்னென்னா, நாங்கள் 2018 சபை அமைச்ச காலத்திலிருந்து இப்படியான மக்களின் கோரிக்கையும் எங்கள்கிட்ட கோரிக்கைக்கு அமைவாக இந்த வீதிகள் பெறப்பட்டது, ஒதுக்கப்பட்ட நிதியில் வேலை செய்ய திட்டங்கள் ஒதுக்கப்பட்டது. ஆனால் கால சூழ்நிலை காரணத்தாலே அது பின்தக்கப்பட்டு வந்து விட்டுது. நல்ல விஷயம், எல்லாருமே இருக்கணும். அதுக்காக வேண்டி இப்போ உள்ள மேலே ஜேபிஆர் சங்கத்தினர் எம்பிபிஆர் சங்கத்தினர் என்ன செய்யணும்னு சொன்னால், நாங்கள் அரசியல் ஆட்சி அமைச்சப்பெல்லாம் இந்த வீதிகள் வந்ததுன்றது ஒரு நாளும் வைத்துக்கொள்ள முடியாது. மக்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ளணும் வேணும்னு சொன்னால் இது அதான் 2-3 காலங்கள் வருஷங்கள் பிந்தினவே ஒழிய ஆசிய அபிவிருத்தி வங்கியாலே ஒதுக்கப்பட்ட நிதி இப்போ இந்த ஜனாதிபதி வந்த அப்புறம் ஒதுக்கப்படவில்லை. அது கட்டாயமாக கேட்டுக்கொள்ளுங்கள் எல்லாரும். இது இப்போ 2-3 வருஷத்துக்கு முந்தைய ஒதுக்கப்பட்ட முன்ன உள்ள அரசாங்கம், இதுக்கு முதல் உள்ள அரசாங்கம் இருக்கக்குள்ள மக்களின் கோரிக்கைகளும் உங்கள் முக்கியமான இடம் மேலே இப்போ வரணிக்கு வந்திருக்கு 2 வீதிகள் வந்திருக்கு. அது மேலே ஒரு பள்ளிக்கூடம், ஒரு சுடலை மயானத்துக்கு போகக்கூடிய ஒரு வீதி, அதே மாதிரி இன்னொரு வீதி வந்திருக்கு, பாடசாலை வீதின்னு தான் பேர். இப்போ அது மேலே முக்கியம், அதை நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம். நான் மக்கள் விழிப்பாக இருக்கணுன்றதை நான் தானித்தனமாக சொல்கிறேன். என்னென்னா இதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை.